ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க எப்பவும் பாடுற அதே மங்கள வாத்தியம் தான். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? அண்ட் இன்னைக்கு நம்ம 3 days மேக்ஸில் பார்ட் 6 பார்க்க போகிறோம். அந்த பார்ட் 6ல் நான் என்ன கவர் பண்ண போகிறேன்னா, ஒரே ஒரு டாபிக் தான். வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அதுக்கு பேர் என்னன்னா மூவ். சரியா? மூவ்னா என்ன? நீக்கிறது. சரியா? சரி, மூவ் பண்றதானுங்க ப்ரோ. அது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? மூவ்னா என்ன? சும்மா பிடிச்சதெல்லாம் மூவ் பண்ணணும், அவ்வளோதானே. அவ்வளோதான். அது ஸ்கெட்சப்ல, ஆட்டோ கேட்லாம் ஈஸி. சரியா? பட் 3 days மேக்ஸ்ல நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. மூவ்க்குன்னு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இந்த 3 days மேக்ஸ், பிளண்டரு அண்ட் மாயா, இந்த சினிமா 4D. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியா? ஆப்செட் வேர்ல்டு, அப்சல்யூட் வேர்ல்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த விஷயம் இங்கேயும் இருக்குது. சரியா? மூவ் டூல நீங்க கரெக்டா படிச்சாதான் ப்ராப்பரா நீங்க வந்து மாடலிங் பண்ணும்போது அந்த மூவ் டூல யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்க மாடலை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஃபைன். சரி, இப்போ மூவ்னா என்ன? பிடிச்சி நீக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு மாங்காய் இருக்கு. சரியா? என்கிட்ட கீழே ஒரு கல் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, மாங்காவை பறிக்கணும், கல்லை வச்சு எறியணும். கல்லுக்கிட்ட போய் நீ வந்து என்ன பண்ற, அந்த மாங்காவை விரிச்சு பறிச்சு என் கையில கொடுன்னா அது கொடுக்குமா? கொடுக்காது. அப்ப என்ன பண்ணணும், அதை பிடிச்சி மூவ் பண்ணி த்ரோ பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். எக்ஸ்பிளைனை பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன், மங்களகரமா 3 days மேக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. சரியா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு கல் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு பாக்ஸ்ன்னு பேர் இருக்கு. பக்கத்துல ஒரு மாங்கான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க கொண்டு போகணும். சரியா? சாரி, கொண்டு தானே போகணும் அப்படின்னா அழகா நீக்கிடலாமே அப்படின்லாம் நினைக்கலாம். கரெக்ட் தான். பட் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுல என்னென்னு நான் சொல்லித்தரேன். இங்க ஒரு பாக்ஸை போட்டுக்கிறேன். சரியா? இங்க ஒரு பாக்ஸை போட்டுக்கிறேன். தென் என்ன பண்ணிக்கிறேன்னா, இங்க ஒரு பிளேன் போட்டுக்கிறேன். சரியா? இதெல்லாம் பண்ண தெரிலன்னா விட்டுருங்க, நான் எடுப்பேன். சரியா? இப்பதானே பேசிக்ல இருந்தா இப்பதானே ஸ்டார்ட் பண்றேன். கண்டிப்பா எல்லாத்தையுமே எடுப்பேன் உங்களுக்கு. ஓகேவா? ஃபைன். ஓகே. ஸோ ஒரு டாரஸும் போட்டுக்கிறேன். நான் ஏன் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்டை போடுறேன் அப்படின்னா, அப்பதான் நீங்க வந்து நம்புவீங்க. சரியா? அதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இங்க பாருங்க, இந்த 6 ஆப்ஜெக்ட்டும் அங்கங்க இருக்கு. சேர்ந்தா இருக்குது? இல்ல. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்டூடெண்ட் கால் பண்றோம். ஓகே. சரி. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, மூவ் டூல செலக்ட் பண்ணணும். சரிங்களா? சரி, மூவ் டூல் எங்க இருக்கு அப்படின்னா, மூவ் டூல நிறைய விதமா செலக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றது ஷார்ட்கட். இப்போ எனக்கு வந்து இந்த பாருங்க, இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே இதை மூவ், இப்போ வந்து செலக்ட் ஆயிருக்கு. சரியா? செலக்ட் ஆயிருக்கு. இதை நான் இனி என்ன பண்ணணும்னா, மூவ் டூல கொண்டு வரணும். ஸோ அப்போ அந்த மூவ் டூல கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய மெத்தட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் W. சரியா? இந்த ஆக்சஸ், இதுக்கு பேரு கிஸ்மோஸ்னு சொல்லுவோம். சரியா? கிஸ்மோஸ்னு சொல்லலாம், பிவட்னு சொல்லலாம். PIVOT, பிவட், கிஸ்மோஸ். சரியா? GIZMOS அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ இதுல நான் கிளிக் பண்றேன் பாருங்க, இந்த இது வந்துருச்சு. அதாவது மூவோட ஷார்ட்கட் W. சரி, ஓகே ப்ரோ, W தான் ஷார்ட்கட்டா, வேற மெத்தட் இல்லையான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க மூவ் வந்துருச்சு. அதாவது W கிளிக் பண்ணி நீங்க வந்து மூவ் டூல் எடுத்துக்கலாம், ரைட் கிளிக் பண்ணி மூவ் எடுத்துக்கலாம். தென் எடிட்ல போய், சாரி, டூல்ஸ்ல போய் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, சாரி, எடிட்ல போய் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா மூவ் எடுத்துக்கலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு. இதுல எல்லாம் எனக்கு பிடிக்கல. கிளிக் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருக்காடா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குது. எங்க இருக்கு அப்படின்னா, கிளிக் பண்ணுங்க. இந்த பாத்தீங்களா இருக்கு, இதான் மூவ் டூல். அப்படியே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். சரி, ஓகே, வந்தாச்சு. இதுல என்ன விஷயம் இருக்குது, எதுக்கு நீங்க 6 ஆப்ஜெக்ட போட்டீங்க? ஒரு கன்ஃபியூஷனா தான் இருக்கும் கண்டிப்பா, இல்லைன்னா சொல்ல வரல. நீங்க நல்லா பாருங்க. இங்க இங்க நாங்க செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஃபைன், நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு தான். இந்த பாத்தீங்களா இருக்கு, இதுல -187.671 இருக்கு. இங்க 0.27 இருக்கு. இங்க 00 இருக்கு. சரி, இருக்கட்டும். இப்ப அதனால என்னையா பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க. இங்க எவ்வளவு இருக்குது, -187 இருக்கு. இப்ப இந்த டீ பாட்டை கிளிக் பண்ணணும், இங்க 56 தான் இருக்கு. இங்க மைனஸ்ல போயிருக்கு, இங்க 0ல இருக்கு. சரியா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, இதை லைட்டா மேல தூக்கி வைக்கிறேன். இப்ப இதை கிளிக் பண்றேன். இங்க பாருங்க, இங்க 39 -94. இப்போ Z ஆக்சிஸ்ல வேல்யூ இருக்கு. இங்க வேல்யூ இல்ல, இங்க வேல்யூ இல்ல,
இங்க வேல்யூ இல்ல, இங்க வேல்யூ இல்ல, இங்க வேல்யூ இல்ல. புரிஞ்சுச்சா? ஸோ இது எதனால இங்க இருக்கு அப்புட்ன்னா, இப்ப ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், இத செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? நான் சொல்லி உங்களுக்கு புரியறத விட நீங்களே பார்க்குறீங்க. ஓகேவா? இப்ப வந்து இத டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டு 0வ மாத்தி என்டர் பண்றேன். பண்ணியாச்சா? இதையும் 0வ மாத்துறேன். அவ்வளவுதான். ஸோ, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். இதோட சென்டர் ஆஃப் தி பாயிண்ட். இத பாருங்க. இதோட சென்டர் ஆஃப் தி பாயிண்ட். ஃப்ரண்ட் வியூல எடுக்கிறேன் தெரியும். இந்த பாருங்க. தெரியுதா? இந்த பாயிண்ட் டாப் வியூல வச்சு பார்த்தா இன்னும் பக்காவா தெரியும். இந்த பாயிண்ட். இதோ இந்த பாத்தீங்களா இருக்கு. இந்த பாயிண்ட பேஸ் பண்ணி தான் இந்த மூவ் டூல் அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ, அப்ப அத வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த பென் மூவ் டூல் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ, இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இத செலக்ட் பண்றேன். இப்ப இத 0வா மாத்துறேன். 0 இத 0 0வா மாத்தியாச்சு. ஓகேவா? இதே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 0 0 0வா மாத்திக்கிறேன். இதே நான் என்ன பண்ணிக்கிறேன் 0 0 எல்லாத்தையும் மாத்தியாச்சு. இப்படி மாத்த அது என்ன ஆகும்னா, ஸோ அந்த ஏரியால போயிடுச்சு. அதாவது அதோட சென்டர் ஆஃப் தி பாயிண்ட் போகுது. ஸோ இப்போ இது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், திரும்ப வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இத 0 இத 0 வச்சாச்சு. ஓகேவா? ஸோ அதுக்காக இதுல தான் நீங்க வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. உங்க விருப்பத்துக்கு நீங்க பண்ணிக்கலாம். பட் இந்த மூவ் டூலோட பேராமீட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இத வந்து சொல்லி தரேன். ஓகேவா? வேற எதுக்குமே இல்ல. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் இத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப எல்லாம் 0 0 0ன்னு வந்துருச்சு. இப்ப இதுல பாருங்க 3 ஆக்சஸ் இருக்கு. ஒண்ணு ஒய் ஆக்சஸ். ஒய் ஆக்சஸ் மேல நான் மவுஸ அப்படியே ஹோவர் பண்ணும்போது அது எல்லோ கலரா மாறுது. இசட் ஆக்சஸ் மேல நான் மவுஸ ஹோவர் பண்ணும்போது அது எல்லோ கலரா மாறுது. இது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த எல்லோ கலர் எதுக்கு ஹோவர் ஆகுதுன்னா, அங்க தான் நீங்க இருக்கீங்க ப்ரோ அப்படின்னு 3ds மேக்ஸ் நம்மகிட்ட சொல்றாரு. ஓகேவா? ஃபைன். இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு மேல கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ் பிடிச்சு மேல கொண்டு போங்க. ஓகேவா? கீழ கொண்டு வரணும்னு வைங்க, எக்ஸ் ஆக்சிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். எனக்கு இங்க கொண்டு போகணும்னா ஒய். பின்னாடி கொண்டு வரணும்னா ஒய். இங்க கொண்டு போறோம்னா எக்ஸ். இங்க கொண்டு போறோம்னா எக்ஸ். சரியா? இந்த ஆரோ எங்க இருக்குதோ அது பாசிட்டிவ் அப்படின்னும், ஆரோக்கு பின்னாடி போச்சுன்னா நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சா? இங்க வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ், கீழ நெகட்டிவ். இங்க வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ், நெகட்டிவ். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. எனக்கு வந்து இப்போ இப்போ ஆல்ரெடி மூவ் பண்றது உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணீங்க? ஜஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் பண்ணலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். பட் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க இருந்து அதாவது இங்க இருந்து ஒரு ஒரு 150 சென்டிமீட்டர்ல நீங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்க தான் பாக்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இங்க இருந்து ஒரு 150 சென்டிமீட்டர்ல எக்ஸ் ஆக்சிஸ் வலது பக்கம் எனக்கு நீங்கணும் அப்படின்னா, ஒண்ணும் பண்ண வேண்டாம். இந்த பாத்தீங்களா இருக்கு 150 முடிஞ்சிருச்சா? போயிடுச்சு. புரியுச்சா? இங்க இருந்து 150 போயிடுச்சு. இங்க ஜஸ்ட் போய் பாருங்களேன். எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு. கரெக்ட்டா 150 சென்டிமீட்டர்ல இருக்கு. சரி, திரும்ப எனக்கு இங்க இருந்து இன்னும் ஒரு 50 சென்டிமீட்டர் கொண்டு போணும். அதாவது இங்க இருந்து 150 வந்துருச்சு. இங்க இருந்து இன்னும் ஒரு 50 கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணீங்க? 50ன்னு குடுத்தீங்கன்னாங்க, அது டைரக்ட்டா பின்னாடி வந்துரும். தப்பு. அப்ப என்ன பண்ணணும்னா 200ன்னு குடுக்கணும். சரியா? புரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஓகேவா? சரி. இது ஒரு மெத்தட். சரியா? இதுக்கு பக்கத்துல இந்த பாருங்க இருக்கு. அப்சல்யூட் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத நான் என்ன பண்றேன், கிளிக் பண்ணிட்டேன்னு வைங்க. இத கிளிக் பண்றது முன்னாடி 200ன்னு இருக்கு. பாத்தீங்களா? இத கிளிக் பண்றது முன்னாடி இங்க 200ன்னு இருக்கு. கிளிக் பண்ணதுக்கு பின்னாடி 0வா இருக்கு. ஸோ புரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இத கிளிக் பண்ணா 0, கிளிக் பண்ணலன்னா 200. ஓகேவா? இது எதனால? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, 200ன்னு இருக்கு. இன்னும் ஒரு 50 சென்டிமீட்டர் என்ன நீக்கணும் அப்படின்னா, 250 குடுத்தா தான் அது நீங்கும். ஆனா, இப்போ இந்த அப்சல்யூட் வேல்யூ நான் கிளிக் பண்ணேன்னு வைங்க. இப்ப ஆல்ரெடி 200ல தான் இருக்குது. சரி, 200ன்னு இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, டைரக்ட்டா ரைட் கிளிக் பண்ணுங்க. இந்த மூவ்ல இந்த பாத்தீங்களா இருக்கு. இந்த பாக்ஸ கிளிக் பண்ணீங்கன்னு வைங்க. இந்த பாத்தீங்களா? 250 இருக்கா? வந்துருச்சா?
200 ஃபர்ஸ்ட் கொடுத்தோம். பிளஸ் 250 கொடுத்தோம். 250 வந்துருச்சு. இப்படியும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுல போய் கூட ரைட் கிளிக் பண்ணுங்க. சரியா? இந்த மூவ் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? இதுல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்துரும். சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்? எனக்கு 300 ரூபா மாத்தணும். அப்ப என்ன பண்ணீங்க? இங்க நீங்க 50 கொடுத்தா போதும். 300 கொடுக்க வேண்டாம். இங்க 50 கொடுத்த உடனே இங்க பாத்தீங்களா வந்துருச்சு 300. ஸோ இதான் வந்து மூவோட கான்செப்ட். அப்சல்யூட் வேல்ல நீங்க கொடுக்குற அந்த அப்சல்யூட் வேல்டு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் எந்த ஆக்சிஸை கொண்டு போறீங்களோ இந்த மையத்துல இருந்து அந்த ஆப்ஜெக்ட் எங்க இருக்குன்னு கால்குலேட் பண்ணோம். ஆனா ஆப்செட் அப்படி கிடையாது. இந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணோம். 300ல இருந்து எங்க இந்த இப்ப நான் ஒரு 350 எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். 50 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. பாத்தீங்களா 350 வந்துருச்சு. இங்க இப்ப 350 தான் காமிக்கும். ஸோ புரிஞ்சா? நீங்க இங்கேயும் கொடுக்கலாம். ஆப்செட் வேல்ட் இங்க தான் கொடுக்கணும்னு கிடையாது. நீங்க ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ எனக்கு ஒய் ஆக்சிஸ்ல ஒரு 35 கொடுத்தீங்கன்னா இங்க 35 அங்க போயிடும். சரிங்களா? திரும்ப 35 கொடுத்தீங்கன்னா அங்க 70 மாறும். இங்க இவ்வளவா மாறுது. இப்போ இசட் ஆக்சிஸ்ல நான் என்ன பண்றேன்? ஒரு 250 கொடுக்குறேன். எங்கேயோ போயிடுச்சு. சரி. இப்போ ஒரு டவுட் வரலாம். இப்போ இது இந்த இந்த ஆப்ஜெக்ட் எந்த ஆக்சஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல போய் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி இந்த பாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். சரியா? இதுல 350 சென்டிமீட்டர் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்தும் 70 சென்டிமீட்டர் ஒய் ஆக்சிஸ்ல இருந்தும் 250 சென்டிமீட்டர் இசட் ஆக்சிஸ்ல இருந்தும் இந்த ஆப்ஜெக்ட் நீங்கி இருக்குது. இப்ப எல்லாத்தையும் 0 0 0ன்னு மாத்திட்டீங்கன்னு நீங்க அது பழைய சுச்சுவேஷனுக்கு வந்துடும். ஓகே, வந்து பார்த்தீங்களா? கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இதான் மூவ் அண்ட் மூவ் அதோட பேராமீட்டர்ஸ். சரியா? ஸோ மூவை செலக்ட் பண்ணுறது நான் 4 மெத்தட் சொல்லியிருந்தேன். ஒன்று செலக்ட் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணலாம். இன்னொன்று எடிட்டில் போய் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மூவ் பண்ணிக்கலாம். இன்னொன்று டபிள்யூ ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். இன்னொன்று இந்த ஆங்கர் சிம்பிள், அதாவது ஃபோர் சைடு ஆரோ இந்த பார்த்தீங்களா இருக்கு 4 சைடு ஆரோ. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கனாலும் அது மூவ் ஆகும். ஓகேவா? அண்ட் என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்துச்சி, நான் வந்து சொல்லித்தரது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்.